வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ரயில் பாலமானது 550 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு பல்வேறு கட்ட சோதனைகள் ரயில் இன்ஜின் மூலம் இயக்கப்பட்டது. அதேபோல் சரக்கு ரயில்கள், பயணிகள் ரயில்கள் மூலமும் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டது. இதில் ஒரு சில கோளாறுகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த கோளாறுகள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும், அதன் பின்பும் பல்வேறு கட்ட ஆய்வுகளானது நடத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் கடந்த 2 தினங்களாக தெற்கு ரயில்வேயின் அதிகாரிகள் ரயில் பாலத்தை ஆய்வு செய்தனர். இந்நிலையில் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த ரயில் பாலம் திறக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தற்போது அதனுடைய கழுகு பார்வை காட்சிகளும் வெளியாகி உள்ளது. 2 தினங்களுக்கு முன்பு நடத்திய சோதனையின் கட்டமாக பிரதமர் நேரடியாக வந்து ரயில் பாலத்தை திறப்பது உறுதியாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவலானது வெளியாகியுள்ளது. குறிப்பாக இலங்கைக்கு செல்லக்கூடிய அரசு முறை பயணமாக ஏப்ரல் முதல் வாரத்தில் இலங்கை செல்லக்கூடிய பிரதமர் அங்கிருந்து நேரடியாக ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்திலிருந்து பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பார் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி உள்ளது. இந்த தகவலை அடுத்து தொடர்ச்சியாக பிரதமர் வந்து செல்வதற்கான இடங்களையும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். அதேபோல் ரயில் பாலம் இருக்கக்கூடிய அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் உளவுத்துறை அதிகாரிகளும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் இந்த பாதுகாப்பு பணியை ஆய்வு செய்து தற்போது முழுமையாக அவர்கள் ஆய்வாளர்களை முடித்துள்ளார்கள். குறிப்பாக இந்த தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பின்புதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் ஏப்ரல் முதல் வாரத்தில் கண்டிப்பாக இந்திய பிரதமர் இதனை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார் என்ற எதிர்பார்ப்பு நிலை வருகிறது.